வணக்கம் மக்களே. ஸோ இது வந்து பார்ட் 3, அதாவது டே 3க்கான ஒரு வீடியோ. இது ஸ்ட்ராடல் பொசிஷனுக்கு, ஷார்ட் ஸ்ட்ராடலில். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னோட பொசிஷன் வந்து 2400லேருந்து 24,500 இதுக்குள்ளே தான் நான் செல் பண்ணியிருந்தேன், கால் அண்ட் புட்டேன். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு 180 பாயிண்ட்ஸு. ஸோ 24,500 அந்த ரேஞ்சஸில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே எனக்கு வந்து லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணேன். பட் லாஸ் எதுவும் வரல. இனிஷியலாக வந்து ஒரு 300-400 ப்ராஃபிட்ல அப்படியே ஜிக்ஸாக்ல ரன் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னன்னா, ஏதோ ஒரு பொசிஷன் இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகணும். ஸோ இது மார்க்கெட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகணும். பட் அந்த மாதிரி ட்ரேட் ஆகல. ஸோ ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஓப்பன் அப்லேயே வந்து போயிட்டனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ அது ஏன் க்ளோஸ் பண்ணேன்றதை, எப்படி க்ளோஸ் பண்ணன்றதை நீங்கள் அது மெயினாக பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பொசிஷன் வந்து செல்லிங்கில் வந்து ஏன்னா ஒரு சிங்கிள் டைரக்ஷன் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதுனால வந்து நான் புட்டை செல் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறேன். லெட்ஸ் see பார்ப்போம். ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 300 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருக்கேன். ஆகஸ்ட் மந்த் தான் செல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுவும் என்ன பண்ணியிருக்கேன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரடல் பொசிஷன் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து மேலே போயிட்டு இருக்கனால என்னோட சிஸ்டம் வந்து 24,500 தான். 24,500 தானே? ஆமாம், 24,500 தாண்டி 24,500 வந்து இந்த மணியில் வந்துருச்சு. ஸோ இந்த மணியில் வந்துட்டா ஆக்சுவலாக நான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். நான் இன்னும் க்ளோஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு 600 ரெசிஸ்டண்டாக இருக்கிறனால கொஞ்சம் நான் ஹோல்ட் பண்ணுறேன். பார்ப்போம். கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவ்ல போகிற மாதிரி இருந்ததுன்னா வில் க்ளோஸ் திஸ் ஸ்ட்ராடல் பொசிஷன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக திரும்ப வேறு ஒரு லெவல்ஸில் திரும்ப ஸ்ட்ராடல் பொசிஷனை ஓப்பன் பண்ணணும். இது லாஸ்ட்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 1,700 ருபீஸ்ட்ட எனக்கு வந்து ப்ராஃபிட் ஷோ பண்ணிச்சு. ஆக்சுவலாக இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே விழணும். ஒரு 400, 460, ஸோ அந்த ரேஞ்சு கிட்ட வந்ததுன்னா, அதாவது ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட், அதாவது 425 அந்த ரேஞ்சு கிட்ட வந்துச்சு அப்படின்னா நான் வந்து பெரிய லெவலில் எனக்கு ப்ராஃபிட் காட்டும். 3,000, 4,000 அந்த அளவுக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரியுது. 500 நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்கானுங்க. அதனால கஷ்டம்தான் திரும்ப கீழே வர்றதுக்கு. பார்ப்போம், லக்கு இருந்தால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் கீழே வரும். அதுக்கு லோ கட் பண்ணும். அது லோ கட் பண்ணுன்னா இந்த 5 லோ நான் இந்த இடம்னா லோன் பார்த்தீங்கன்னா 517 இதுக்கு கீழே மார்க்கெட் கட் பண்ணுச்சுன்னா தான் நான் வந்து என்னோட பொசிஷனை ஹோல்டு பண்ணலாம். எனக்கு இதுக்கிட்ட வரும்போது திரும்ப புஷ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து இன்னையோட ஹையை கட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து அப் சைடில் தான் காட்டுது. whenever 600, ஸோ இந்த 572 ரைட் நோ கரண்ட்டாக 572 கிட்ட வரும்போது நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. வச்சு பார்க்கலாம். இன்னும் ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆகலை. ட்ரெண்ட் லைனே இன்னும் கட் ஆகலை அப்படின்னா இட்ஸ் டேஞ்சரஸ் பொசிஷனில் தான் இருக்குது. மார்க்கெட்டை சேர்ந்து அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. வச்சு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் மூவ் ஆகி தான் போகுது. ஃபைவ் 580 கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். அப்போ தான் வந்து புட் சைடு என்ட்ரி விழும். போல 290, 211. ஓகே, விட மாட்டேது. புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது. கன்வெர்ட் ஆகுது.
அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகலைன்னா அப்படின்னா நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 600க்கு மேலே க்ளோஸ் வைக்கலான்னு பார்ப்போம், அது வரையும் வெயிட் பண்ணும். ஸோ இதில் கண்டினியூ வீடியோ நான் போடுறேன், வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்தா இன்னைக்கியோட ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கனால இதுவும் வந்து கிரீன் கலர்லேயே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புட் சைட்லையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸ்ட்ராடலில் ஒரு பொசிஷனை க்ளோஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் போகிறது இதுதான். ஓகேங்களா? அப்படியே வச்சுட்டு இந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணணும். ஓகே, ஐயோ ஓகே, ஒரு பொசிஷனை எக்ஸிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒரு பொசிஷனை எக்ஸிட் பண்ணியாச்சு. நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்களே, இன்னொரு பொசிஷன் வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட போகிறேன். இன்னொரு பொசிஷன் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டாலும் என்ட்ரி எப்பயோ ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் 191ல க்ளோஸ் ஆகி 197 போயிட்டு இருக்கு. தாண்டி போயிடுச்சு. ஸோ இதான் மாடிஃபைடு ஸ்டாப் லாஸ் வச்சாச்சு, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாடல் பொசிஷன் வந்து நான் வந்து நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு இப்போ. ஏன்னா ஒரு பொசிஷன் ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம். இது எத்தனை பாயிண்ட்ஸ் இப்போதைக்கு ஸ்டாப் லாஸில் இருக்குன்னா 4 7 3 பாயிண்டா, 4 3 7 3 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதாவது ஒரு 900க்குள்ள சம்திங்கில் இருக்குது. ஓஐ வந்து 600லையும் கால் சைடில் ட்ராப் ஆகிருக்கு. புட் சைடில் 550 500 எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 24,600 புட் சைட்லையும் இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட ரொம்ப கம்மியாயிடுச்சு. மார்க்கெட் நல்லா புஷ் பண்ணி மேலே தள்ளுறானுங்க. ஜிக்ஸாக்ல நல்லா மேலே போயிட்டு மார்க்கெட். ஸோ ஒன் டே கேண்டில் செக் பண்ணி பார்க்கணும். ஒன் டே கேண்டில் தாண்டி ஓடிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாடல் பொசிஷன் வந்து ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு சைடு மட்டும் ஸ்டாப் லாஸ் போட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். டோட்டலாக 721 லாஸு இருக்கு. இந்த ஹிட்டு
0.25 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் மிஸ். படிக்கலாம் பார்ப்போம். உட் சைடில் என்ட்ரி விடுது. ஆல்மோஸ்ட் கிட்டைக்கு இருக்கு ஸ்டாப் லாஸ்க்கு. $85.55 வச்சிருக்கேன். 85.30 ரன் ஆகுது. ரைட், முடிஞ்சு. ஸ்டாப் லாஸ் செட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஸ்டேடல் வந்து தேர்ட் டே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் அப் ஆகிட்டு இருந்ததுனால ப்ராஃபிட் மேக்கிங்கிறதுல என்னோட ஜோனை தாண்டி போயிட்டு இருந்ததுனால நான் ஒவ்வொரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கால் சைடு ரன் ஆகுது செல்லிங்கை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபுட் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹையாக போயிடுச்சு. ஸோ பெரிய லாஸ் இல்லாமல் மினிமமாகவே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 700 ருபீஸில் லாஸ் வந்து இந்த ஸ்டார்டரை முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொசிஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மட்டும் நாளைக்கு எக்ஸ்பீரியன்றனால நாளைக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள்லேருந்து வேற ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் வந்து நான் ஹோல்ட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு செல் பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங்லேயே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். அதில் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.